தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்று முதல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக நேரு ஸ்டேடியத்தில் ஆளுநர் அவர்களால் பதவி பிரமாணம் அப்படிங்கிறது செய்து வைக்கப்பட்டிருக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் சிஎம் விஜய் அவர்கள் தான். ஒரு இலையில சாப்பாடு போடுறோம் அப்படிங்கிறப்போ ஸ்வீட்டு, பிரியாணி, கறிசோறு, அது இதுன்னு வெரைட்டியான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு இலையில ஒரு ஓரமாக அசிங்கத்தை வச்சுட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பரிமாறின எந்த சாப்பாடையுமே நம்மளால் சாப்பிட முடியாமல் போயிடும். அப்படி ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் பதவியேற்ற அந்த ஒரு இடத்துலையும் நடந்திருக்கு. நடிகை த்ரிஷா அவர்களுக்கு விஜய் தரப்புல இருந்து அழைப்பு அப்படிங்கிறது விடுக்கப்பட்டிருந்துச்சு. த்ரிஷா அவர்கள் தன்னை ஜெயலலிதாவாக நினைத்து கொண்டு அவங்க பதவியேற்பு விழாவுக்கு வந்தாங்களான்னு தெரில. த்ரிஷா நீங்கள் தான் சிஎம்னு எதுவும் நினச்சிட்டு இருக்கீங்களா, ஜெயலலிதா வெர்ஷன் 2.0ன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது தெரில. ரசிகர்கள்கிட்டலாம் கையாட்டி அவங்க வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விஜய் அவர்களோட அம்மாவாக இருக்கக்கூடிய ஷோபாவெல்லாம் அவங்க கட்டி பிடிச்சி வேறு லெவலில் ஃபன் பண்ணி தானே முதலமைச்சரானதாக த்ரிஷா கற்பனை செய்து கொண்டு முன்வரிசையில் அவங்களுடைய ஆட்டிடியூடுன்றது இன்றைக்கி டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. விஜய் அவர்கள் பண்ண வரலாற்று பிழை அப்படின்னு கூட இந்த நிகழ்வை நம்ம சொல்லலாம். இது ஒரு அரசாங்க நிகழ்வு. அந்த அரசாங்க நிகழ்வுக்கு அப்பா, அம்மா, அது மாதிரி தன்னுடைய மனைவி, மகள், மகன் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னா விஜய் அவர்கள் என்னதான் சங்கீதா அவர்கள் மீது முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்க 2 பேரும் பிரிய போகிறாங்க. சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்தை அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கூட தனக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிறப்போ முரண்பாடுகளை கடந்து தன்னுடைய மகன், மகள், முன்னாள் மனைவி எல்லாம் விஜய் அவர்கள் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு விஜய் அவர்களை கண்டிப்பாக ஒரு தரப்பு அப்படிங்கிறது பாராட்டி இருக்கும். ஆனால் த்ரிஷா அவர்களை அழைத்தது மூலமாக, த்ரிஷா அவர்கள் வந்தது மூலமாக விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இது தாவேகா தொண்டர்களை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எந்த விதத்திலையுமே நம்ம ஒரு அடல்ட்ரியை நார்மலைஸ் பண்ணவே முடியாது. எப்பா 2 பேர் சேர்ந்து பழகிறதுக்கு கூட இந்த நாட்டில் உரிமை இல்லையா? தனக்கு பிடித்த ஒரு நபரோடு ஒருத்தர் பழகுவதில் என்ன பிரச்சனை அப்படின்னு மக்களாகிய நீங்கள் கேள்வி எழுப்பலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா 2 பேர் பழகிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி தனக்கு இருந்த உறவை ஒரு முடிவு பண்ணிட்டு லீகலாக ஒரு டைவர்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் யாரோடு பழகினாலும் அது அவரோட பர்சனல், அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்தை அப்ளை பண்ணியிருந்த அந்த காலகட்டத்திலேயே விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒரே கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கல்பாத்திய சகோதரத்தோட ஒரு இல்ல திருமண விழாவுக்கு போய் காட்சி அளிச்சுட்டு வந்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிந்தது. அதாவது ஒரு அடல்ட்ரி அப்படிங்கிறது அது நார்மலைஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே மாதிரி நாளைக்கு தாவேகா தொண்டன், விஜய் ரசிகன் ஏதாவது ஒரு மூலையில் கல்யாணம் பண்ணி அவன் லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கான். சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்னொரு பொண்ணோட பழகுவான். பொண்டாட்டி போய் என்னடா நீ இன்னொருத்தியோட தொடர்பு வச்சிருக்கியேன்னு கேட்கும்போது என் தலைவனே அப்படி இருக்காரு, நான் அப்படி இருந்தால் என்னடி பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இளைய சமுதாயம் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால தான் இதை நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியாது, அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். த்ரிஷா அவர்கள் இதுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்கள் மறித்து கேள்விகள் கேட்டப்பெல்லாம் கடந்து போயிருக்காங்க, பதில் சொல்லாமல் போயிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு டைம்ஸ் நவ் பத்திரிகையாளர் மறித்து கேள்வி கேட்குறாங்க. த்ரிஷா நின்று விஜய் அவர்களுக்கு வாழ்த்துகள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுடைய ஆட்டிடியூடில் ஒரு டோட்டல் சேஞ்சை நம்மளால் பார்க்க முடிகிறது. One reaction, what do you want to say? Just congratulations, super happy, super happy, super happy. Any message for the people of Tamil Nadu who have supported Vijay? Yes. Thank you so much for speaking to us. All right, very quickly, that was Trisha. Just
ஏன்னா விஜய் அவர்கள் 100 தொகுதிகளுக்கு மேலே மெஜாரிட்டியில் இருக்காரு, அவர் எப்படியாவது வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக போறாருன்னு தெரிஞ்ச உடனே விஜய் அவர்களுடைய நீலாங்கரை வீட்டுக்கு முதல்ல சென்றது யாருன்னா நடிகை த்ரிஷா அவர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியான ஒரு தாட் ப்ராசஸ் த்ரிஷாக்கு இருக்கு அப்படிங்கிறத அவங்களே பல இடங்களில் ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துருக்காங்க. சன் டிவியில் ஒரு கேள்வி, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் என்னவாகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு த்ரிஷா அவர்கள்ட்ட வந்து கேள்வி எழுப்பினப்ப நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து அந்த ஆங்கர் வந்து சிரிச்சார். அப்படி சிரிக்கும் போது த்ரிஷா சொல்லுவாங்க, ஏங்க நான் சீரியஸாக சொல்கிறேங்க, சிஎம் ஆகணும்னு, அது என்னோட கனவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கனவை நோக்கி த்ரிஷா அவர்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா த்ரிஷா அவர்கள் முன் வரிசை வரைக்கும் வந்துட்டாங்க. விஜய் அவர்கள்ட்ட தாயாரோட ஹக் பண்ணி ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கொள்கிறாங்க. அடுத்தது தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளேயும் த்ரிஷா அவர்கள் என்ட்ரி கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற கேள்வியை நம்மளால் எழுப்பாமல் இருக்க முடியல. ஒரு காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றமாக கருதப்பட்டது, அது ஒரு கிரைம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னால நிறைய தவறுகள் நடக்குது, கொலைகள் நடக்குது, புருஷன் பொண்டாட்டியை கொள்வது, பொண்டாட்டி புருஷனை கொள்றதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது, சட்ட சிக்கல்கள் இருந்ததுனால உச்சநீதிமன்றம் தலையிட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதனால் நிறைய பேர் நமக்கு வந்து அதை திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் அப்படின்ற மாதிரி அதை அவங்களுடைய சௌரியத்துக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஒருத்தங்களுக்கு இருக்குன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா லீகலாக டைவர்ஸ் அப்ளை பண்ணி என்னோட கணவனுக்கு இன்னொரு பெண்ணோடு தொடர்பு இருக்குது, அதனால் நாங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்க விரும்பல, அதனால் எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு டிவோர்ஸ் கேட்டு வாங்கிக்கலாமே தவிர அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதோ அவங்கள வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதோ அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தில் பண்ண முடியாது. அப்படின்றதுனால நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. விஜய் அவர்கள் நிறைய நல்ல விஷயத்தை பேசினார். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பவர் சென்டர், என்கிட்ட மட்டும்தான் பவர் இருக்கும், இந்த புசி ஆனந்த் கிட்ட பவரு, செங்கோட்டையன் கிட்ட பவரு, இங்கே போனால் அதை பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இருக்காது. அப்படி ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா அதை குழி தோண்டி புதைச்சிருங்க, யாரும் என்னுடைய ஆட்சியில் எந்த தப்பும் பண்ண முடியாது, ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி முறையை கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயந்தான். என்ன 200 யூனிட் வந்து கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 500 யூனிட்டுக்குள்ளே யார் கரண்ட்டை வந்து பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் 200 யூனிட் அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாற்றி போட்டார். இதெல்லாம் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய முரண்பாடுகள். அரசியல் ரீதியாக நமக்கு விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் இது டோட்டலாக விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களோடு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இருந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று, அது வந்து தமிழ் மக்களை எந்த விதத்திலையும் பாதிக்கலை அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாளைக்கே தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே வர்றாங்க, அவங்க ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக மாறுறாங்க, விஜய் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணுற திருச்சி கிழக்கில் நின்று ஜெயிச்சு அவங்க எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்குள்ளே வர்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எல்லாம் சின்னம்மா அண்ணின்னு கூப்பிடுறாங்க. புசி ஆனந்த் அவர்கள் எல்லாரும் வந்து குனிஞ்சு நின்று அம்மா வாங்கம்மா வணக்கங்கம்மா அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு அரசியலுக்கு மக்களை வழி நடத்தும் அப்படின்னு நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. விஜய் சிஎம் ஆன முதல் நாளே இனத்தை கொண்டு ஒழிச்ச காங்கிரஸ் கட்சியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை கொண்டு வந்து விஜய்க்கு பக்கத்தில் நிறுத்தியாச்சு. தன்னுடைய மனைவி மகன் யாருக்கும் அழைப்பு விடுக்காம த்ரிஷாவை கொண்டு வந்து முதல் வரிசையில் உட்கார வச்சாச்சு. ஆக மொத்தத்தில் விஜய் அவர்கள் பதவியேற்பு விழா அப்படிங்கிறத சமூக ஊடகங்களில் பலரும் எடுத்து பேசுறதுக்கு பதிலாக த்ரிஷா அவர்களுடைய வருகை இனத்தை கொண்டு ஒழித்த காங்கிரஸோடு ராகுல் காந்தியோடு ஒரே மேடையில் நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறது என்ன, ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறது என்ன அப்படிங்கிற விமர்சனம் தான் விஜய் அவர்களுக்கு எதிராக எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல் நாளே வந்து கஜானாவில் காசு இல்லை, 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்காங்க அப்படியெல்லாம் பேசி வச்சிருக்காரு. அதற்கு ஸ்டாலின்
ஸ்டாலின் அவர்கள் எதிர்வினையாற்றிருக்காரு. மக்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு மனசு வேணும், காசு இல்லை அப்படின்னு முதல் நாளே பேசக்கூடிய நீங்கள்லாம் என்னத்தை ஆட்சி அமைச்சு என்ன பண்ணி கிழிக்க போறீங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணி வச்சிருக்கிறாரு. சரி, மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்குறேன், முதல் நாளே முதலமைச்சரான விஜய் முதல் வரிசையில் த்ரிஷாவை கொண்டு வந்து உட்கார வச்சு த்ரிஷாவை கௌரவிச்சு த்ரிஷாவுக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுப்பதை பற்றி, ஒருவேளை த்ரிஷா நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஒரு பொறுப்பில் வர்றாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் என்கிற கேள்விகளுக்கு மக்களாகிய நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.